வணக்கம், வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைக்கி கிளாஸ் செகண்டு பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு எப்படி போடுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செயின் நாட்டு இதுதான் கண்டினியூ பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் நம்ம எப்படி செயின் போட்டோமோ அதே மாதிரி போட வேண்டியதான். முதல்ல ஒரு 2 செயின் போட்டுட்டு நாட்டு போடும்போது நம்ம எப்போ நாட்டு போட போகிறோமோ அப்போ அந்த சமயத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். எப்போதும் போடுற செயினை விட ஒரு குட்டி செயின் போட்டுட்டு த்ரெட்டை வெளில நல்லா இழுத்துக்கிட்டோன்னா அந்த நீடில் இந்த த்ரெட்டை விட்டு வெளில வரக்கூடாது. வெளில வராதபடி உள்பக்கமாகவே கிராஸாக கொண்டு மேலே உள்ள த்ரெட்டை முன்னாடி உள்ள செயினில் மேல் த்ரெட்டில் நீடில் மாட்டி இந்த நீட்டி விட்டுருக்கோம்ல அந்த த்ரெட்டை என்ன பண்ணணும்னா கீழே கொண்டு வரணும். ஊசிக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் அடியில் உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா, நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? அடியில் போகுது பாருங்கள். அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா முடிச்சு விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் நான் போட்டு காமிக்கிறேன். முதல்ல ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக போட வரும் ஸ்டார்டிங்கில். அப்படின்றதுனால ஒரு செயின் போட்டு நமக்கு எப்போ நாட்டு தேவையோ அந்த சமயத்தில் ஒரு குட்டி செயினாக போட்டு அடுத்து உள்ள த்ரெட்டை வெளில இழுத்துக்கிட்டு ஊசியை வெளில எடுக்கக்கூடாதுன்னு இடையில வெளில எடுக்காமலே முன்னாடி உள்ள செயினுடைய மேல் த்ரெட்டை இந்த கொக்கியில் மாட்டி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மேலே இழுத்து விட்ட த்ரெட்டை நீடிலுக்கும் கீழே கொண்டு வரணும். பார்த்தீங்களா, கீழே வந்துருச்சா பாருங்கள். அடியில் உள்ள த்ரெட்டை இழுக்கணும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு பாருங்கள். கீழே பிடிச்சி இழுக்கிறேன், பிரியவே இல்லை. திரும்ப போட்டு காமிக்கிறேன். நான் போடுறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஒரு செயின் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் நாட்டு போட போகிறேன் அப்படின்றதுனால ஒரு குட்டி செயினாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு அதுக்குள்ளே இருந்து முன்னாடி உள்ள செயினுடைய மேல் த்ரெட்டை கொக்கியில் மாட்டி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த த்ரெட்டை அடியில் தள்ளுங்க. அடியில் பிடிச்சா நீடிலுக்கு கீழே இப்போ பிடிச்சி இழுக்கணும். அவ்வளோதான் நாட்டு போடுறது. திரும்ப போட்டு காமிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இழுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரெட்டை வெளில இழுத்து விட்டுக்குங்க. இதுக்குள்ளேயே கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வெறும் நாட்டு மட்டும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு நாட்டு மட்டும் கரெக்டாக போடுறதுக்கு சரி வராது. அதனால தான் செயின் போட்டு காமிச்சேன். வெறும் நாட்டு மட்டுமே போட்டு காமிக்கிறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்டாப் பண்ணி போட்டு பாருங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.